வணக்கம் நிகிதா. புழல் அருகே மளிகை கடையில் பிரிட்ஜ் வெடித்து தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக புழல் காவிரிவேடு பத்மாவதி நகர் செல்லக்கூடிய பிரதான சாலையில் விஜயகுமார் என்பவர் சிறிய மளிகை கடை ஒன்றை நடத்தி வருகிறார். காலையில் வழக்கம் போல் கடைக்கு இருந்து வியாபாரம் செய்து கொண்டிருந்த போது கடையின் உள்ளே இருந்த பிரிட்ஜ் சிலிண்டர் வெடித்து அந்த தீப்பொறியானது கடை முழுவதும் பரவியதால் இதனால் அருகாமையில் இருந்த பொருட்கள் மீது தீ பரவ தொடங்கியதால் மலமளவென தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த தீயை முழுவதும் பார்த்தோம்னால் அந்த கடை முழுவதும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த நிலையில் அருகாமையில் வசிக்கும் மக்கள் மண்ணை தூவியும் அதே போன்று வாளிகளில் தண்ணீர் கொண்டு தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதற்கிடையே தகவல் அறிந்து வந்த கொளத்தூர் தீயணைப்பு நிலைய அலுவலர் ரமேஷ் தலைமையிலான அந்த தீயணைப்பு படை வீரர்கள் ரசாயனம் கலந்த தண்ணீரை பீச்செடுத்து சுமார் 1 மணி நேரமாக போராடி அந்த தீயை முற்றிலும் கட்டுக்கு கொண்டு வந்துள்ளனர். இதில் கடையில் வைக்கப்பட்டிருந்த மளிகை பொருட்கள் முற்றிலுமாக இருந்து சுமார் 5 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமானதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்த அருகாமையில் இருந்த கடைகள் பார்த்தோம்னால் தீக்கு எதுவும் பாதிப்பு இல்லாமல் தப்பியுள்ளது. இது குறித்து புழல் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தீ எதனால் பரவியது, அதாவது மின்சாரத்தினால் இந்த பிரிட்ஜ் வெடித்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணங்களில் விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. மளிகை கடை அங்கு